Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. SI College of Arts and Science, நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. For more details, sacas.ac.in. அத்துணை பேருமே இந்த ஆட்சியின் மீது மிகுந்த கோபத்தில் இருக்கிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கும், போதைப் பொருள் நடமாட்டம், இந்தியாவிலே மிக அதிகமாக பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகள், இதெல்லாம் எங்க நடக்குது? தமிழ்நாட்டில் தான் நடக்குதுன்னு இதெல்லாம் நேரடியான தெரிந்த விஷயங்களாக இருக்கிறது. நிச்சயமாக தமிழ்நாட்டில் 2026 அதிமுக பிஜேபி கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்த திராவிட மாடல் அரசை வீழ்த்தி நிச்சயமாக அவங்க உங்க குடும்பங்கள், நீங்க நடத்தக்கூடிய தொழில் எல்லாம் லாபத்துல போகுது. நம்ம தமிழ்நாடு மட்டும் கடங்கார மாநிலமா மாறி இருக்குது. எல்லா மந்திரிகளுமே லஞ்ச ஊழல் வழக்குல சம்பந்தப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இந்த நாங்க சொல்லலைங்க. இந்த பணபலம், அதிகார பலம், அதிகார துஷ்பிரயோகம், இதை வச்சுதான் அவங்க தேர்தலில் ஜெயிக்கலாம்னு நினைக்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்கள், அதிமுகவினுடைய நிறுவனர் எம்ஜிஆர் அவர்கள் இந்து முன்னணிக்கு எப்பொழுது ஆதரவாக இருந்தார்களோ அப்பொழுது இருந்தே அதிமுகவுக்கு மத வெறியர்களினுடைய ஓட்டு. தமிழக வெற்றி கழகம்ங்கிறது திமுகல மக்கள் நீதி மையத்தை எப்படி திமுக உருவாக்கி அவங்களே உள்வாங்கிட்டாங்களோ அதே மாதிரி தாவேக்காங்கிறது திமுக நீட்டுக்கு எதிர்ப்பா, நானும் நீட்டுக்கு எதிர்ப்பு. திமுக மத்திய அரசுக்கு எதிர்ப்பா, நானும் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு. திமுக மோடி எதிர்ப்பா, நானும் மோடி எதிர்ப்பு. இவர்கிட்ட என்ன தனி கொள்கை என்ன இருக்குது? இவருக்கு மத்திய அரசு சார்ந்து இருக்கக்கூடிய பாஜக பண்றது பாசசம்னா நீங்க பண்றது பாயாசமா அப்படின்னு கேட்டார் இல்லையா? பாத்தீங்கல்ல, அவர் ஒரு நல்ல மக்களின் மனம் கவர்ந்த நடிகர். ஒரு பெரிய திரைப்படத்தை தயாரிச்சு வெளியிட்டு மார்க்கெட் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரிதான் ஒரு பெரிய மாநாடு போட்டு எப்படி மக்கள் நீதி மையம் 1% 2% ஓட்டு வாங்குச்சு. இவர் ஒரு 5%, அதுக்கு ஜாஸ்தி, அதை விட குறைவாக தான் வாங்குவார். வாங்கிட்டு இவர் மறுபடியும் இவர் ஒரு ராஜ்யசபா எம்பியாகவோ அல்லது தாவேக்காவை கொண்டு போய் திமுகவில் அடமானம் வச்சுட்டு இவர் கிளம்புவார். சீமான் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களையாவது நீங்கள் பி டீம்னு சொல்லலாம். இவரெல்லாம் டிஎம்கேவோட ஏ டீமுங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 களம் எப்படி இருக்கு? உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? களம் மிக தெளிவாக இருக்கிறது. மக்கள் அத்துணை பேருமே இந்த ஆட்சியின் மீது மிகுந்த கோபத்தில் இருக்கிறார்கள். காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. எஸ்ஐ கொல்லப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க, தொடர்ந்து நீங்க பேப்பர் பார்த்தீங்கன்னாலே தெரியும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சட்டம் ஒழுங்கும், போதைப் பொருள் நடமாட்டம், இந்தியாவிலே மிக அதிகமாக பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகள், இதெல்லாம் எங்க நடக்குது? தமிழ்நாட்டில் தான் நடக்குதுன்னு இதெல்லாம் நேரடியான தெரிந்த விஷயங்களாக இருக்கிறது. குறிப்பா அந்த போதைப் பொருள் ஆபத்திற்கு பாருங்க, அது ரொம்ப மோசமா இருக்குது. இந்த அரசாங்கத்தின் மேல விலைவாசி உயர்வின் காரணமாக, லஞ்ச ஊழல் நடவடிக்கைகளின் காரணமாக நீங்க இந்த அரசாங்கம் குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கிறது. 2 ஆண்டு காலம் செந்தில் பாலாஜியுடைய தம்பி தலைமறைவாக இருந்தார். இப்போ ஆகாஷ் சுதாகர் தலைமறைவாக இருந்தாங்க. இவங்களெல்லாம் பாதுகாக்கிறாங்க இல்லையா? இப்போ நம்ம கோயில் காவலாளி அஜித்குமார் கொல்லப்பட்ட வழக்குல இன்னி வரைக்கும் அந்த நிக்கிதாங்கிற அந்த பெண்மணி, அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு. பொன்முடி சைவம் வைணவம் இழிவுபடுத்தி பேசினார். பெண்களை இழிவுபடுத்தி அருவருக்கத்தக்க வகையில ஆபாசமா பேசினார். இவங்களே கட்சி விட்டு நீக்கினாங்க. கனிமொழியை எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இப்போ ஆனா மந்திரியா இருக்காரு. இப்ப அவர் மேல நாங்க தமிழ்நாடு முழுக்க புகார் கொடுத்திருக்கிறோம். அவர் ஒரு குற்றவாளி, ஏற்கனவே நீதிமன்றத்தால் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி, மேல்முறையீடு போயிருக்கார், மந்திரியா இருக்காரு. இப்ப இந்த விஷயத்துல நீதிமன்றம் தானா முன் வந்து வழக்கு பதிவு பண்ணுது. ஏன் நீங்க வந்து வழக்கு பதிவு பண்ணல? இல்ல, புகார்கள் அங்கங்க கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் கட்டமா நீதிமன்றம் தானாக முன் வந்து வழக்கு பதிவு பண்ண பிறகு காவல்துறை என்ன சொல்றது, புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப என்னங்கிறாங்கன்னா, அந்த புகார்களை நாங்க முடிச்சு வச்சுட்டோம். அப்ப பொன்முடியை காப்பாத்துறதுக்கு இந்த காவல்துறை வேலை செய்யும். லஞ்ச ஊழல் வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களையும் அல்லது குற்ற வழக்கிலே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவர்களையும் இவங்களெல்லாம் காப்பாற்றுவதற்கு நீங்க பல நேரங்கள்ல திமுகவினுடைய பொறுப்பாளர்கள் பல்வேறு குற்ற வழக்கிலே சம்பந்தப்படுகிறார்கள். எந்த சம்பவமாக இருந்தாலும் சரி. அதனால இந்த அரசாங்கத்தின் மீது மக்கள் மிகவும் கோபமாக இருக்கிறார்கள். இப்பொழுது அதிமுக பிஜேபி கூட்டணி, அதுக்கு வந்து நல்ல பேர் ஆதரவு. எடப்பாடி அவர்கள் எங்க போனாலும் அவருக்கு ஒரு நல்ல வரவேற்பு. அதே மாதிரி பிஜேபி நடத்தக்கூடிய சமீபத்தில் பிரதமர் வருகை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுடைய சுற்றுப்பயணம், இதுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய வரவேற்பு நிச்சயமாக தமிழ்நாட்டில் 2026 அதிமுக பிஜேபி கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்த திராவிட மாடல் அரசை வீழ்த்தி நிச்சயமாக அவங்க வந்து ஆட்சி அமைப்பார்கள். அதான் வந்து இன்னைக்கு 2026 இருக்கிற சூழல். இதை கெடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்ப அரசு எந்திரத்தை தப்பா பயன்படுத்துறாங்க. ஏங்க, எல்லா ஊர்லயும் கடந்த 4 வருஷமா முதலமைச்சர் தனிப்பிரிவுல மக்கள் குறை தீர்க்கும் நாள் தினசரி மனு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலையும் மக்கள் குறை தீர்க்கும் நாள் மனு கொடுத்துட்டு இருக்காங்க. இதென்ன நீங்க அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்பாகவே நீங்க பெட்டி வச்சு எல்லாம் மனு வாங்குனீங்க. எத்தனை மனுவுக்கு தீர்வு கண்டிருக்கீங்க? இப்ப வந்து தேர்தல் பக்கத்துல வந்துருச்சு. புதிய பெண்களை நம்ம திமுக ஓட்டு போடுறவங்கள மாத்தணும். அவங்களும் உங்களை கவர்மெண்ட் ஸ்கீம்ல சேர்த்திக்கிறோம். உங்களுக்கு உரிமை தகுதி மறைமுகமாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய நடவடிக்கையை, மக்கள் பணத்தையே எடுத்து கொடுக்கணும். அரசு நிர்வாகத்தின் மூலமாகவே
திமுகவுக்கு உறுப்பினர்களை சேர்ப்பது, இந்த வேலைகளை முழுமையாக பயன்படுத்துகிறார்கள். இது மத்திய அரசு, ஆளுநர் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. விடுபட்டவங்க இருக்காங்க. இந்த 4 ஆண்டு ஆட்சியில எங்க கண்ணு தப்பி நடந்திருக்கும், சில தவறுகள் நடந்திருக்கும், ஒத்துக்கிறோம். விடுபட்டவங்கள அவங்க தேர்தல் வாக்குறுதியில எதைங்க நிறைவேற்றி இருக்கிறாங்க? இப்போ இந்த தேர்தல் பக்கத்துல வந்துருச்சு, அடுத்த வருஷம் மக்களை சந்திக்க போகணும். அதுக்காக இப்ப வீடு வீடாக போய் ஏங்க கடங்கார மாநிலமா மாத்தி வச்சுட்டு உங்க குடும்பங்கள், நீங்க நடத்தக்கூடிய தொழில் எல்லாம் லாபத்துல போகுது. நம்ம தமிழ்நாடு மட்டும் கடங்கார மாநிலமா மாறி இருக்குது. எல்லா மந்திரிகளுமே லஞ்ச ஊழல் வழக்குல சம்பந்தப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இந்த நாங்க சொல்லலைங்க. இப்ப யார் மேல உங்க அப்பா சம்பாதிச்சதை விட, உங்க தாத்தா சம்பாதிச்சதை விட நீங்க இந்த 2 வருஷத்துல அதிகமா சம்பாதிச்சிட்டீங்கன்னு குற்றச்சாட்டு சொன்னது நாங்களா? தேரை இழுத்து தெருவில் விடாதீங்க சார். இல்ல, அவங்க தானே சொன்னாங்க. அதனால ஒரு குடும்பம் அவங்களோட இதுல எல்லாம் இருக்கணுங்கிறதுக்காக எல்லாம் பண்றாங்க. ஆனா இவங்க வெளியே எப்ப பார்த்தாலும் ஏடிஎம்கே பத்தி விவாதம் பண்ணுவாங்க. பன்னீர்செல்வம் பிரச்சனை என்னாச்சு, அல்லது ஏடிஎம்கே பிரச்சனை என்னாச்சு, இதைத்தான் விவாதம் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராட்டஜியா என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக பிஜேபி கூட்டணியில பிஜேபி அதிமுக ஒழுங்கிடும். ஏற்கனவே நீங்க மலைமுழுங்கி மகாதேவங்க. மக்கள் நீதி மையம் இப்ப எங்க இருக்குது? அந்த கட்சியை இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? நீங்க தான் மக்கள் நீதி மையத்தை முழுங்கிட்டீங்க. அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்து இல்லைங்களா, அவரை உங்க சின்னத்துல நிக்க வச்சு அவரை திமுக காரரை மாத்திட்டீங்க. மக்கள் நீதி மையம் கமலஹாசன் யாருங்க? திமுக எம்பி. நீங்க எல்லா கட்சியும் அழிக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க விடுதலை சிறுத்தைகளையும் கபலீகரம் பண்ணிடுவீங்க. நீங்க கம்யூனிஸ்டுகளுக்கு பணத்தை கொடுத்தும், கம்யூனிஸ்டுகளுக்கு தேர்தல் வாய்ப்புகளை கொடுத்தும் நீங்க உங்க கட்சியில வச்சிட்டு இருக்கிறீங்க. அவ்வளவுதான். எப்படியோ நாங்க அசுர பலத்துல இருக்கோங்கிறத மறுபடியும் அந்த அசுர பலத்தை நம்பி மட்டும்தான் இன்னைக்கு திமுக களத்துல நிக்குதுங்க. மக்கள் ஆதரவு இல்லை. இந்த பணபலம், அதிகார பலம், அதிகார துஷ்பிரயோகம், இதை வச்சுதான் அவங்க தேர்தலை ஜெயிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இதுக்கு மத்திய அரசு இடம் கொடுக்க கூடாது, தேர்தல் கமிஷன் இடம் கொடுக்க கூடாது. தாக்கு பிடிக்க முடியுமா எடப்பாடி அவர்களால் இந்த ஒரு அசுரபல கூட்டணி? ஏன்னா இதுவரை சொல்றாரு, பிரம்மாண்ட கட்சி கூட்டணிக்கு எங்களோட வர தயாரா இருக்குன்னு ஹிண்ட் கொடுக்கிறாரு. ஆனா ஒன்னும் நடந்த பாடா இல்லையே. இந்த எப்படி அட்ரஸ் பண்ணிடுவாரா? நிச்சயமாங்க. எடப்பாடி இந்த திராவிட இயக்க முதலமைச்சர்களிலேயே, அதாவது அண்ணா துவங்கி எம்ஜிஆர், கலைஞர் ஐயா, ஜானகி அம்மா, ஜெயலலிதா அம்மா, இந்த எல்லா முதலமைச்சர்கள்லையுமே தலைச்சிறந்த முதலமைச்சர், நல்லாட்சி கொடுத்தவர் அப்படின்னு ஒரு ஒப்பீடு பண்ணீங்கன்னா எடப்பாடி ஆட்சி தாங்க நம்பர் 1 ஆட்சி. 4 ஆண்டு காலம் அம்மாவினுடைய ஆட்சியை நடத்தினார். 4 ஆண்டு காலம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருந்ததா, தண்ணீர் பிரச்சனை இருந்ததா, மின் தட்டுப்பாடு இருந்ததா, கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கு இந்த நீட் விஷயத்துல அதுல ஏதாவது பாதிப்பு இருந்தா சரி பண்ணணும், கொடுத்தது யாரு? எடப்பாடி ஆட்சி. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சது யாரு? எடப்பாடி ஆட்சி. எடப்பாடியினுடைய ஆட்சியில நடத்தப்பட்ட பல்வேறு விதமான மக்கள் நலத்திட்டங்கள் இன்னைக்கு இந்த ஆட்சியால பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அமல்படுத்தப்படுகிறது. அதனால எடப்பாடியினுடைய நல்லாட்சி, இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, வெயிலின் அருமை நிழலில் தெரியும். இப்ப எடப்பாடியினுடைய ஆட்சியினுடைய அருமை இப்ப இந்த மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கிறது. சமீப காலமாக பேசுபொருளா இருக்கிறது எடப்பாடி அவர்களுடைய எழுச்சி பயணத்துல கூடக்கூடிய கூட்டம். ஆனா கூடக்கூடிய கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்பவுமே வைக்கக்கூடிய ஒரு கேள்வி தானே. அம்மா அவங்க முதலமைச்சராக, அதாவது எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது கலைஞர் முதலமைச்சராக இருந்தார். 4 பொதுக்கூட்டம் தான். முதல்ல கோவையில தான். இப்ப எப்படி எடப்பாடி பழனிசாமியா கோவையில துவங்கி இருக்காரு, அதே மாதிரி அம்மா முதல் கூட்டம் வாவுசி மைதானத்துல போட்டாங்க. அந்த ஒரு கூட்டத்திலேயே ஆட்சி மாற்றம்ங்கிறது உறுதியாகி போச்சுங்க. அது மாதிரி இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த யாத்திரை அது இந்த ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்திருக்கிறது. சமீபத்திலே நம்முடைய மோடி அவர்கள் மேற்கொண்ட சுற்றுப்பயணம், திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் மேற்கொள்ளுகின்ற சுற்றுப்பயணம், இதெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை, மாற்றத்தை, பிஜேபிக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு, மத்திய அரசாங்கத்துடைய மக்கள் நல திட்டங்களுக்கு வரவேற்பு இருக்கு. அதனால நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்பது கண்கூடான, எல்லோருக்கும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரிந்த விஷயம். அதை கெடுக்கிறதுக்காக இவங்க பல்வேறு விதமான ஸ்ட்ராட்டஜி. இவங்ககிட்ட ஊடக பலம் இருக்கு, பிரச்சார பலம் இருக்கு, அரசாங்கம் இவங்க கையில் இருக்குது, பணபலம் தான். எப்படியும் தேர்தல் நேரத்தில் இப்பவே எல்லாம் செட் பண்ணிட்டாங்க. அவங்க வேலைகள் எல்லாமே எல்லாம் செட் பண்ணிட்டாங்க. அதனால இதையெல்லாம் பயன்படுத்தி ஜெயிக்கணும்னு பார்க்கலாம். பணநாயகமா ஜனநாயகமா? இறுதியில் ஜனநாயகம் தான். பாஜக கூட்டணியில அதிமுக வந்ததால அதிமுகவுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு மிக்க சிறுபான்மை வாக்கு வங்கி அடி வாங்கும் இந்த தடவை அப்படிங்கிற ஒரு போர்காஸ்ட வைக்க. ஜெயலலிதா அம்மா என்னைக்கு ராமர் கோயில் கட்டுவதற்கு ஆதரவு தெரிவித்தார்களோ, மோசடி மதமாற்ற தடை சட்டம் என்று கொண்டு வந்தார்களோ, எம்ஜிஆர் அவர்கள், அதிமுகவினுடைய நிறுவனர் எம்ஜிஆர் அவர்கள் இந்து முன்னணிக்கு எப்பொழுது ஆதரவாக இருந்தார்களோ அப்பொழுது இருந்தே அதிமுகவுக்கு மத வெறியர்களினுடைய ஓட்டு கிடையாது. நீங்க எடப்பாடி எஸ்டிபிஐயோட கூட்டணி வச்சு நின்னாரு, எஸ்டிபிஐக்கு வேட்பாளர் கொடுத்தாரு, அவங்களே தோத்துட்டாங்க. திமுக தன்னுடைய கட்சி வளர்ச்சிக்காக, கம்யூனிஸ்டுகள் தங்களுடைய கட்சி நலனுக்காக, காங்கிரஸ் தன்னுடைய சொந்த நலனுக்காக சிறுபான்மை மக்களை வாக்கு வங்கி அரசியலாக நடத்துகிறார்கள்.
மேலும் மேலும் வகுப்புவாதத்துக்கு தூபம் போடுகிறார். ஆனா அது ஒரு பின்னடைவுன்னு தானே சார் சொல்றாங்க எடப்பாடி அவர்களுக்கு. இல்லைங்க, எடப்பாடி பலம். அதை தாண்டித்தான் அவர் நிச்சயமாக வெற்றி அடைய போகிறார். எடப்பாடிக்கு பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய பலம் சேர்த்திருக்கிறது. பாஜகவிற்கு எடப்பாடி மிகப்பெரிய பலம் சேர்த்திருக்கிறார். எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி நடந்த பொழுது மத்தியில மோடி, மாநிலத்தில் எடப்பாடி என்கிற நிலை இருந்தபோது மத்திய மாநில அரசு இந்த ரெண்டுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சுமூக உறவு, அதன் காரணமாக மத்தியில பாஜக அரசு கொண்டு வந்த பல நல்ல சட்டங்களை ஆதரித்தார் எடப்பாடி. அது வேளாண் பாதுகாப்பு சட்டங்களா இருக்கலாம், அதே மாதிரி ஆர்டிகிள் 370 எடுத்ததா இருக்கலாம். இப்படி பல மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை எடப்பாடி பழனிசாமி அந்த மசோதா நிறைவேறுவதற்கே ஏடிஎம்கே ஓட்டு போட்டது. அதே மாதிரி தமிழகத்துல நம்முடைய மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், பல திட்டங்கள், ஒரு ஊருக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் இல்லைங்களா, புதிய அரசு கலைக்கல்லூரி நிறைய கொண்டு வந்தாங்க. ஒரு டபுள் இன்ஜின் மாதிரி ஒர்க் பண்ணாங்க. எடப்பாடி போனதுக்கு பிறகு இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தோடு மோதல் போக்கை கடைபிடிக்கிறது. தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசாங்கத்தோட எந்த நல்ல திட்டங்களும் வராமல் பார்த்துக்கு. அது ரொம்ப தவறு. எடப்பாடிக்கு நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி மத்திய தலைமையா இருக்கலாம், மாநில தலைமையா இருக்கலாம், நிச்சயமாக வலு சேர்க்கும். இது ஒண்ணுக்கொண்ணு வெண்ணெய் தொன்னைக்கு ஆதாரம், தொன்னை வெண்ணெய்க்கு ஆதாரங்கிற மாதிரி நிச்சயமாக இது ஒன்றுக்கொன்று வலு சேர்க்கும் கூட்டணியை ஒழிய திமுக மாதிரி கட்சிகளை அழிக்கும் கூட்டணி அல்ல, கட்சிகளை கபலீகரம் செய்யும் கூட்டணி அல்ல. திமுக தான் அப்படி கபலீகரம். பாஜக நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்த பிறகு இயல்பாகவே எல்லா தலைவர்களை போல ஒரு முன்னாள் தலைவர் ஆயிடுறாரு அண்ணாமலை அவர்கள், கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுறாரு. பட் இந்த தேர்தல்ல பாஜக அண்ணாமலை அவர்களை யூஸ் பண்ணலையோ, இன்னும் ஏன் சைலண்டா வச்சிருக்காங்க? நல்ல அற்புதமா செயல்பட்டு இருக்காரு அண்ணாமலை. தினசரி கட்சி வேலை தான். ஒரு தொண்டராக, ஒரு மூத்த நிர்வாகியாக தினசரி சுற்றுப்பயணம் என்றார். திமுக ஆட்சியினுடைய தவறுகளை வெளிப்படுத்துகிறார். இந்த ஆட்சியினுடைய அவலங்களை மக்களிடையே தோல் உரித்து காட்டி கொண்டிருக்கிறார். அவரு ரொம்ப ஆக்டிவா இருக்காரு. யார் சொன்னா? ஆனா அவருக்கு எல்லாருமே இந்த கட்சி பார்த்து பழகிட்டீங்க. ஆனா அவருக்கு ஒரு பதவி கொடுக்கணும் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய பல்வேறு ஆதரவாளர்கள். அவர் பிஜேபிக்கு வந்தாரு. ஆதரவாளர்களுடைய கருத்தை தானே நான் கேள்வியா கேட்கிறேன். அவங்களுடைய ஆதரவாளர்கள் தான், அவங்களுடைய கருத்து அது இருக்கலாம், எனக்கு தான் விருப்பம். அது வேற. பார்ட்டி பிஜேபியில தனிநபருக்கு முக்கியத்துவம், நரேந்திர மோடிக்கே முக்கியத்துவம் இல்லைங்க. நாளைக்கே மோடி மாறலாம். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தலைவர்கள் மாற்றப்படுகிறார்கள். இது பிஜேபியோட சிஸ்டம். அடுத்து இதே நயினார் நாகேந்திரன் நாளைக்கு வேற பொறுப்புக்கு வரலாம். இதெல்லாம் இது பிஜேபியுடைய குவாலிட்டி, இது பிஜேபியினுடைய தனித்தன்மை, இது அது ஒரு ஜனநாயக அமைப்பு. அதனால அதுல அதை இவங்க இந்த வெளியிருந்து பாக்குறவங்க இதை ஒரு ஒரு சோர்வு மனோபாவத்தை உருவாக்குறதுக்கான முயற்சியில் இருக்காங்க. அதுக்கெல்லாம் அவர் பலியாக மாட்டார். அண்ணாமலையும் பலியாக மாட்டாரு. நயினார் அவங்கெல்லாம் பாரத தாய்க்கு, இங்க பாரத் மாதாக்கு ஜெயதாங்க. நரேந்திர மோடி வாழ்க்கை கூட கிடையாது, அண்ணாமலை வாழ்க்கை கிடையாது, நயினார் நாகேந்திரன் வாழ்க்கை கிடையாது. இங்க யார் வாழ்க்கை? பாரத் மாதாக்கு ஜெய், வந்தே மாதரம். இதுதான் பிஜேபி. கடந்த சட்டமன்ற தேர்தல் மாதிரியே இந்த சட்டமன்ற தேர்தலையும் பாஜக இந்த ஒரு கூட்டணி வைக்கிறதுனால ரொம்ப எளிதா ஜெயிச்சிடுறாங்க. அவங்க அதிமுக மேல ஏறி குதிரை சவாரி பண்ணி ஈஸியா அதிகாரத்தை அடைஞ்சிடறாங்கிற ஒரு விமர்சனம் இருக்கே சார். அவங்க எல்லாம் யாரு மேல குதிரை மேல சவாரி பண்றாங்க? திமுக 1967 அண்ணாதுரை அவர்கள் காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் கூட்டணி இல்லாம ஒரு தேர்தல் அவங்க சந்திக்க சொல்லும் பார்க்கலாம். தனி அணிக்கு சொல்லும் பார்க்கலாம். சும்மா சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு அரசியல் விமர்சனங்கள், அவ்வளவுதான். நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான், அதுக்கு பதில் சொல்லி போக வேண்டியதுதான். கூட்டணி இது ரொம்ப வலிமையா இருக்கு. நிச்சயமா ஜெயிப்பாங்க. பிஜேபிக்கு ஒன்றும் குதிரை சவாரி பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே நன்றாக வளர்ந்து வருகிறது. ஏன்னா பிஜேபி கட்சி அப்படிங்கிறது இந்த தமிழ் மக்களுடைய, இந்த மண்ணின் மைந்தருடைய கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால இது ஒன்றும் பெருசா, இது அவங்க ஒரு விமர்சனம் ரைட் சொல்லிட்டு போறாங்க, விடுங்க, அவ்வளவுதான். விஜய் அவர் சினிமாவில் இருக்கும்போதே இந்து மக்கள் கட்சி நிறைய விமர்சனங்களை முன் வச்சிருந்தீங்க. இப்போ அரசியல்ல இருக்காரு. அவருடைய செயல்பாடு, அவருடைய நிலைப்பாடு எல்லாம் எப்படி இல்ல? அவருக்குன்னு எந்த தனி திட்டமும் கிடையாதுங்க. தமிழக வெற்றி கழகம்ங்கிறது திமுகல மக்கள் நீதி மையத்தை எப்படி திமுக உருவாக்கி அவங்களே உள்வாங்கிக்கிட்டாங்களோ அதே மாதிரி தாவேகாங்கிறது இவங்க தான் உருவாக்கி இருக்கிறாங்க. திமுகவுடைய அஜெண்டா என்னன்னா, தேர்தலுக்கு தேர்தல் ஒரு கட்சி உருவாக்குவாங்க. கிறிஸ்துவ மிஷினரிகளும் திமுகவும் இணைந்து அதுல செயல்படுவாங்க. கிறிஸ்துவ மிஷினரியுடைய ஒரு கட்சி தான் தாவேகா. புரியுதுங்களா? எங்க மக்கள், தமிழக மக்கள் சினிமா மோகம் உள்ளவர்கள், நிறைய பேர் விஜய திரையில பார்த்து ரசிக்கக்கூடியவங்க. அந்த இளைஞர்கள்லாம் இது என்னன்னே தெரியாம இப்ப அவர் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு திமுக கத்தி எடுத்து கையில கொடுத்து சொந்த கண்ணே குத்த சொல்லுமா சார்? சொந்த கண்ணை எப்படி குத்த சொன்னாங்கிறீங்க? இப்போதான் பயங்கரமா எதிர்த்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன யார விமர்சனம் பண்றாரு? திமுக என்ன போராட்டம் பண்ணுதோ அதே போராட்டத்தை தான் இவர் நடத்துறாரு. திமுக என்ன சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றுதோ, திமுக நீட்டுக்கு எதிர்ப்பா நானும் நீட்டுக்கு எதிர்ப்பு, திமுக மத்திய அரசுக்கு எதிர்ப்பா நானும் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு, திமுக மோடி எதிர்ப்பா நானும் மோடி எதிர்ப்பு, திமுக கிறிஸ்டியன் மிஷனரிஸ்க்கு ஆதரவா நானும் கிறிஸ்டியன் மிஷனரிஸ்க்கு ஆதரவு.
இவர்கிட்ட என்ன தனி கொள்கை என்ன இருக்குது இவருக்கு? மத்திய அரசு சார்ந்து இருக்கக்கூடிய பாஜக பண்றது பாசிசம்னா நீங்க பண்றது பாயாசமா அப்படின்னு கேட்டார் இல்லையா? பாத்தீங்கல்ல அவர் ஒரு நல்ல மக்களின் மனம் கவர்ந்த நடிகர். ஒரு பெரிய திரைப்படத்தை தயாரிச்சு வெளியிட்டு மார்க்கெட் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரிதான் ஒரு பெரிய மாநாடு போட்டு இப்ப மறுபடியும் இன்னொரு மாநாடு போட போறாங்க. போட்டு அவர் ஒரு திரைப்படம் மாதிரி தான் இதை அணுகிறாரு. அவர் ஒன்றும் மக்களை நேர்ல சந்திக்கிறதோ அதெல்லாம் இல்லை. அவர் ஒரு ஸ்டார், புரியுதுங்களா? அவருக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அவருடைய அந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்து அவரை முழுமையாக பயன்படுத்திக்கிறாங்க. நிச்சயமா வருங்காலத்தில் இந்த தேர்தலில் அவர் தாவேக்கா வந்து எப்படி மக்கள் நீதி மையம் 1% 2% ஓட்டு வாங்குச்சு, இவர் ஒரு 5% அது ஜாஸ்தி, அதை விட குறைவாக தான் வாங்குவார். வாங்கிட்டு இவர் மறுபடியும் இவர் ஒரு ராஜ்யசபா எம்பியாகவோ அல்லது தாவேக்காவை கொண்டு போய் திமுகவில் அடமானம் வச்சுட்டு இவர் கிளம்புவார். அதுதான் நடக்க போகுது. மக்களுக்கெல்லாம் இது தெரியுங்க. இது டிஎம்கேவோட ஏ டீம். நீங்க இவர் நம்ம சீமான் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களையாவது நீங்க பி டீம்னு சொல்லலாம். இவரெல்லாம் டிஎம்கேவோட ஏ டீமுங்க. தாவேக்கா கட்சி வந்து எடப்பாடி அவர்கள் பட்டவர்த்தனமாக கூட்டணிக்கு வந்து அழைப்பு விடுத்திருந்தாரு. அந்த அழைப்பை பலமுறை நிராகரிச்சதெல்லாம் செய்திகள்லாம் வந்தது. அதுக்கு ஒரு காரணம் பாஜக இந்த கூட்டணியில இருக்கிறதுனால தாவேக்காவுக்கு சில சிக்கல்கள் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதெல்லாம் ஒரு சிக்கலும் இல்லைங்க. இதெல்லாம் சும்மா வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோன்னு பேசுறது, புரியுதுங்களா? தாவேக்கா அவங்க வந்து பாஜக இருக்கிற கூட்டணி அங்க வந்து அவங்க வரமாட்டாங்க. அது கிறிஸ்டியன் மிஷனரிஸோட அஜெண்டா. அவங்க அப்படிதான் இருப்பாங்க, புரியுதுங்களா? எடப்பாடி ஐயா மிக தெளிவாக, அதிமுக மிக தெளிவாக இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியில். அவங்க இடையில விலகி போயிருந்தாங்க, இப்போ திரும்ப வந்து இணைஞ்சிருக்காங்க. அது வலிமையா இருக்குது. இதுல புதுசா யாரா வந்து சேர்த்துக்கிறதுக்கு ஆனா முயற்சிகளை அவங்க செய்வாங்க, அவ்வளவுதான். உடனே அவங்க அழைப்பு விடுத்தாங்க, நாங்க போகல, நாங்க இல்லை, இதெல்லாம் சும்மா சும்மா மேலும் மேலும் ஏதோ திண்ணை பேச்சு அரசியல் தான். ஒட்டுமொத்தமாக இப்ப தேர்தல் களம் இப்ப 2025 இருக்கோமா 26 இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து பரபரப்பா சூடு பிடிச்சிருச்சு. எடப்பாடி அவர்களுடைய இந்த பிரச்சார கூட்டங்கள், இப்ப சமீபமா அவர் பேசக்கூடிய பேச்சுகள், இதெல்லாம் உங்களுடைய பார்வையில உங்களுடைய கண்ணோட்டம் என்னவா இருக்கு? இப்ப வந்து மக்கள் மத்தியில கொட்டு மலையில நின்று கொண்டு அவருடைய பேச்சை கேட்கிறார். எம்ஜிஆர் அவர்களை பார்ப்பதற்கும் அவர் பேச்சை கேட்பதற்கும் மிகப்பெரிய மக்கள் கூட்டம். ஜெயலலிதா அம்மானா அவங்க ஒரு பெரிய ஆளுமை, அதுக்கு பெரிய மக்கள் கூட்டம் வரும். இப்ப எடப்பாடி அவர்களே ஒரு மிகப்பெரிய கிரவுட் புல்லரா மாறி இருக்காரு. அவருடைய பேச்சுக்கள், இந்த அரசாங்கத்தின் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு. மக்கள் மத்தியில பெரிய ஆரவாரமா இருக்கு. ஒரு மிகப்பெரிய எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதன் பிறகு எடப்பாடி அப்படிங்கிற ஒரு மாபெரும் மக்கள் தலைவர் உருவாகி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பேசுவோம் சார். இனி வரக்கூடிய காலங்களில் என்ன மாதிரி அரசியல் மாறப்போகுது, களம் என்ன மாதிரி சூடு வரக்க மாறப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். MCR Pure Cotton Club, formals and casual shirts. SI College of Arts and Science, நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. For more details, sacas.ac.in.